Good evening, students. Ranjit Tar, good afternoon. Good afternoon, students. So, students யாரெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மணிகர்ணிகா குட் ஆஃப்டர்நூன், ஜஸ்கர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள், சுரளிராஜ் குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் லைவில் வந்துட்டிங்களோ, சுகந்த் குட் ஆஃப்டர்நூன். ஜஸ்ட் உங்கள் நேமில் உங்கள் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக ஜஸ்ட் ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள். ராஜசேகர் குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, தினேஷ்குமார் குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் தினேஷ்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்டெல்லா மேரிஸ் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சார்பாக ஆன்லைன் கோச்சிங் ஃபார் கிளாஸ் 11 and 11 கிளாஸ் 12 நீட் 2021 நீட் 2022க்கான தமிழ் மீடியம் பேட்ச். சரிங்களா, தமிழ் மீடியம் பேட்ச் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திவ்யா பாரதி குட் ஆஃப்டர்நூன், முகமது குட் ஆஃப்டர்நூன். வெரி குட், வெரி குட். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் மீடியத்தில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டெல்லா மேரிஸ் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். ஸோ இதில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எடுக்கிற போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதாக இருக்கும். சரிங்களா, ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதாக இருக்கும். அப்புறம் நீட் ரிப்பீட்டர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்குமே இது வந்து இதாக இருக்கும். ஸோ சில மெம்பர்ஸ் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குட் ஆஃப்டர்நூன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக. சரிங்களா, யாராவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது பண்ணுங்கள். இதில் என்னென்னா ஒரே ஒரு இது தான். இப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் வந்து நிறையா மெம்பர்ஸால் ஜாயின் பண்ண முடியல. சில மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க உங்களை மாதிரி, சில மெம்பர்ஸால் வந்து ஜாயின் பண்ண முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண வைக்க முடியல. அதுதான். இப்போ ஸ்வாதி குட் ஆஃப்டர்நூன், ராஜமாணிக்கம் குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் வெல்கம். ஓகே, உங்கள் ஸ்டெல்லா மேரிஸ் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ இதில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணி அவங்களால வர முடியல அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அவங்களுக்கும் முகமது ராஜா குட் ஆஃப்டர்நூன், முகமது உமார் குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேர்ந்து அப்ளை பண்ணியிருக்கலாம், பட் அவங்களால வர முடியாமல் கூட ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்னென்னா, இன்றைக்கி வர முடியலனாலும் நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம். பூபதி குட் ஆஃப்டர்நூன். ஸோ இந்த மாதிரியான சில இதுதான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 4 டேஸாகவே உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், இன்றைக்கி இருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பட் நிறைய மெம்பர்ஸால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டனால இதோட ப்ரொசீஜரை வந்து அவங்க கொஞ்சம் விளக்குங்க. நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இதில் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களால வர முடியல, அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் இன்றைக்கி வர முடியலன்னா நாளைக்கு நாளையிலேருந்து தொடர்ச்சியான கிளாஸில் அவங்களால கண்டிப்பாக வந்துடுவாங்க. சரிங்களா. ஏன்னா எங்களால் சில வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வரனால ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதனால சொல்ல வரேன். ஸோ இன்கேஸ் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் இருந்தாங்க, நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் கிளாஸ் தான். சரிங்களா. ஸோ திஸ் வீக் ஃபுல்லாகவே ஃபிசிக்ஸ் கிளாஸ் தான், இயற்பியல் வகுப்புகள் தான் இன்றைக்கி. சரிங்களா. ஸோ நார்மலாக இப்போ நீட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீட் வந்து எவ்வளோ கொஷின்ஸ், 180 கொஷின்ஸ் நீட்டில். ஓகே, மொத்த மார்க்ஸ் மதிப்பெண்கள் எவ்வளோ? நிலைமினியல் சாப்டர் நியூ சிலபஸ் 11th புக்கில் இல்லை சார். ரஞ்சித் ஆர், நிலைமினியல் சாப்டர் நியூ சிலபஸ் 11th புக்கில் இல்லையா? ஓகே, அது என்னன்றதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். சரிங்களா. அது என்னன்றது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். அது வந்து 11th இருக்காது, 12th இருக்கும். சரிங்களா. நிலைமிலியன்றது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 11th இருக்காது, 12th புக்கில் இருக்கும். நிலைமிலியன்றது 12th போர்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நீட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு வந்து 180 கொஷின்ஸ். முகமது இம்ரான் குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு த கிளாஸ். நீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 கேள்விகள். அதில் உங்களுக்கு தெரியும் இயற்பியல் வந்து எவ்வளோ? 45 கேள்விகள். அதே மாதிரி வேதியியல் எவ்வளோ? அதுவும் 45 கேள்விகள். ராஜசேகர் 12th போர்ஷன். எஸ். அண்ட் உயிரியல் எடுத்துக்கலாம். உயிரியலில்
90 கேள்விகள். ஸோ 45 ப்ளஸ் 90 மொத்தம் 180 கேள்விகள் நீட்டில். சரிங்களா? ஸோ இதில் வந்து மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ? 720 மதிப்பெண்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம சுவாமிநாதன் வெல்கம் டு த கிளாஸ், எஸ் ரஞ்சித் 45 கொஸ்டின்ஸ், வெரி குட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஏபிஎல் கிளாஸஸ் நடக்கும். ஸோ இன்றைக்கி ஏபிஎல்லில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 11th போர்ஷனில், அதாவது மெக்கானிக்ஸுன்ற ஒரு இதுலேருந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிக்ஸில் என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டி பார்க்கலாம், அடுத்து உங்கள் ஸ்டேட் போர்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியமில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்ஸ் அப்படின்றது எந்திரவியல். சரிங்களா? எந்திரவியல் அப்படின்ட்டு இருக்கோம். சரிங்களா? சுவாமிநாதன், எஸ் எந்திரவியல் அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட மார்க்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து மொத்தம் 6 சாப்டர் இருக்குது. இந்த மெக்கானிக்ஸ் எந்திரவியல்ன்றதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சாப்டர் இருக்குது. இந்த 6 சாப்டருக்கான மதிப்பெண்கள், அதாவது பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ்க்கு, அதாவது ஏபிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மொத்தம் 45 மதிப்பெண்கள், 45 கேள்விகள். சரிங்களா? 45 கேள்விகள். பட் இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இந்த எந்திரவியல், இந்த மெக்கானிக்ஸுன்ற டாபிக் இருக்கு இல்லையா, இந்த எந்திரவியல்ன்ற டாப்பிக்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு எப்போவுமே 10லேருந்து 12 கேள்விகள் வரும். ஸோ இந்த எந்திரவியல்ன்ற டாப்பிக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஏபிஎல்லில் இப்போயே நீங்கள் 45 கேள்விகளுக்கு 10 கேள்விகள் குறையாமல் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். சண்முகம் வெல்கம் டு த கிளாஸ், பாஸ்கரன் வெல்கம் டு த கிளாஸ். ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த எந்திரவியலில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்சிஆர்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு அந்த மெக்கானிக்ஸ், அந்த எந்திரவியலில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? அதாவது நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சாப்டர், இந்த எந்திரவியலோட ஃபஸ்ட்டு சாப்டர் இது நேர்கோட்டு இயக்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்திரவியலில் செகண்ட் சாப்டர். என்சிஆர்டிங்கிறது இந்த சிபிஎஸ்சி புக்கில் இருக்க சாப்டர்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ மோஷன் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தளத்தில் இயக்கம். சரிங்களா? தளத்தில் இயக்கம் இதெல்லாமே சிபிஎஸ்சி புக்கில் இருக்குது. சரிங்களா? என்சிஆர்டியில் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ எந்திரவியல்ன்றதில் மெக்கானிக்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, நேர்கோட்டு இயக்கம் இருக்குது, மோஷன் பிளேன் இருக்குது, தளத்தில் இயக்கம் அப்படின்ட்டுருக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள், நீங்களும் படிச்சிருப்பீங்க இயக்க விதிகள். இதில் +1 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கங்க, இதெல்லாமே உங்கள் புக்லேயும் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இயக்க விதிகள். ஓகே. ஸோ இதான் ஃபஸ்ட்டு 3 சாப்டர், நேர்கோட்டு இயக்கம், தளத்தில் இயக்கம், லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர், வேலை திறன் ஆற்றல். சரியா? வேலை திறன் ஆற்றல். ஓகே. இது சாப்டர் நம்பர் 6 என்சிஆர்டியில், சிபிஎஸ்சி புக்கில். என்சிஆர்டின்றது ஒன்றும் இல்லை, சிபிஎஸ்சி தான். ஓகேங்களா? சிபிஎஸ்சி தான். ஸோ சாப்டர் 7 வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். அப்படின்னா என்னென்னா துகள்கள் மற்றும் சுழற்சி இயக்கம், ரொட்டேஷனல் மோஷன், சுழற்சி இயக்கம், துகள்கள் மற்றும் சுழற்சி இயக்கம். 8வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், ஈர்ப்பியல். ஓகே. கிராவிடேஷன், ஈர்ப்பியல். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 8 சாப்டர்கள். அதாவது மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கம், தளத்தில் இயக்கம், இயக்க விதிகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலை திரை ஆற்றல் அண்ட் துகள்கள் மற்றும் சுழற்சி இயக்கம். 8வது வந்து ஈர்ப்பியல். ஸோ இதில் தான் நான் சொன்னேன், இப்போ இந்த ஒரு ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட், தேர்டு, 3, 4, 5, 6 இந்த 6 சாப்டர் நம்ம தரவாக இருந்தாலே
இயற்பியலில் நமக்கு நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 45 கேள்விகளில் எப்போவுமே 10லேருந்து 12 கொஸ்டின் கண்டிப்பாக அதில் வரும். சரிங்களா? ஸோ இதை எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீட் 2019 எடுத்துக்கலாம். இதில் எப்படி சார் இதில் மார்க் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எத்தனை கேள்விகள் இந்த சாப்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு இதாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 2019 பார்ப்போம். சரிங்களா? மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி தளத்தில் இயக்கம், மோஷன் இன் பிளேன், தளத்தில் இயக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் 2 கேள்விகள் வந்திருக்கு. நான் இதை பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2019 பற்றி சொல்கிறேன். சரிங்களா? நீட் 2019 சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இயக்க விதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இயக்க விதிகள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் வந்திருக்கு. ஓகே. பூர்ணமதி யாளிகை, வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, குட் ஆஃப்டர்நூன். பாஸ்கரன், சண்முகன், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இதில் பார்த்துட்டோம். நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தளத்தில் இயக்கத்தில் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க, இயக்க விதிகளில் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வேலை திறன் ஆற்றல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேலை திறன் ஆற்றல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தின ஜெயம், வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் போடுங்க. யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஜஸ்ட் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு ஒரு டைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டில். ஜஸ்ட் உங்களை பார்த்து நாங்கள் ஒரு வெல்கம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேலைத்திறன் ஆற்றலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்கிறேன், இதுவும் இல்லாது நீட் 2019. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து துகள்கள் மற்றும் பூர்ணமதி யாளிகை, வெல்கம் டு த கிளாஸ்மா, வெல்கம் டு த கிளாஸ், உங்களை வரவேற்கிறோம். சரிங்களா? ரத்ன ஜெயம், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் டு த கிளாஸ், உங்களை வரவேற்கிறோம் ஸ்டெல்லா மெஸ் சார்பாக. மற்றும் சுழற்சி இயக்கம், துகள்கள் மற்றும் சுழற்சி இயக்கம். ஓகே. ஸோ இதில் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் மட்டுமே 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஈர்ப்பியலில் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷன், ஈர்ப்பியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் ஒரு கேள்விகள், அப்புறம் தளத்தில் இயக்கம் 2 கேள்வி, அப்புறம் லாஸ் ஆஃப் மோஷனில் அதாவது இயக்க விதிகளில் 2 கேள்வி. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 5 கேள்விகள் வருது ஃபஸ்ட்டு 3 சாப்டரில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலைத்திறன் ஆற்றலில் 2 கேள்விகள், துகள்கள் மற்றும் சுழற்சி இயக்கமில் வந்து 3 கேள்விகள், கிராவிடேஷன் ஈர்ப்பியலில் வந்து 2 கேள்விகள். ஸோ இதை ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இதில் 7 வருது. ஸோ மொத்தம் இந்த 6 சாப்டர், அதாவது மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நேர்கோட்டு இயக்கம், தளத்தில் இயக்கம், இயக்க விதிகள். பாஸ்கரன், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் யூ, வெல்கம் டு த கிளாஸ். ஓகே, உங்களை வரவேற்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சாப்டரில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ மொத்தம் இந்த எந்திரவியல், இந்த மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 சாப்டரில் நீட் 2019 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 12 கேள்விகள் வந்திருக்கு. 45 கேள்விகளுக்கு இயற்பியலில் மட்டும் சொல்கிறேன். இயற்பியலில் 45 கேள்விகளுக்கு 12 கேள்விகள் இந்த எந்திரவியல், இந்த மெக்கானிக்ஸ்ன்ற பிரான்ச்லேருந்து மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? இந்த 6 சாப்டர்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 6 சாப்டர் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எந்திரவியல் ஸ்டேட் போர்டு வந்து இங்கிலீஷ் மீடியம்.
இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் கொடுத்தோம். இந்த கைனமெட்டிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயக்கவியல்னு சொல்லுவோம். அவங்க இதில் வந்து தமிழ் மீடியத்தில் இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இயக்கவியலில் ரெண்டுமே இருக்குது. அதாவது இந்த மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் பிளேன் ரெண்டுமே இதில் வரும். சரிங்களா? இந்த கைனமெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் என்ன ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து மோஷன் என்ன பிளேன், இது ரெண்டுமே இந்த கைனமெட்டிக்ஸில் வரும். உங்களுக்கு இந்த இயக்கவியல் அப்படின்னு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இயக்கவியல்ன்றதில் வரும். உங்கள் ஸ்டேட் போர்டில் இயக்கவியல்ன்றது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்கோட்டு இயக்கம் அப்படின்ற ஒரு சாப்டர், என்சிஆர்டியோட சாப்டர் அது உள்ளே இருக்குது. சரிங்களா? அப்புறம் வந்து தளத்தில் இயக்கம் அப்படின்ற சாப்டரும் அது உள்ளே இருக்குது. தளத்தில் இயக்கம் அப்படின்ற சாப்டர் இந்த இயக்கவியல்ன்ற பாடத்திலே இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த என்சிஆர்டி சாப்டர் நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த என்சிஆர்டியில் இயக்க விதிகள் இந்த சாப்டர் 5ல் வருது. உங்களுக்கு வந்து இதில் 3rd சாப்டராக வருது, லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள்ன்றது 3rd சாப்டராக வருது. அதே தான் இங்கேயும் வேலைத்திறன் ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்சிஆர்டி இந்த சிபிஎஸ்சி புக்கில் எங்கே இருக்குன்னா சாப்டர் 6ல் ஒர்க் எனர்ஜி பவர்னு இருக்குது. அதே வந்து உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் தமிழ் மீடியத்தில் 4வது சாப்டர் கொடுத்துருக்காங்க. இது +1ல் 11th இருக்குது. சரிங்களா? வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜிட் பாடிஸும் உங்களுக்கு வரும். அதாவது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம். மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 5வது சாப்டரில் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஈர்ப்பியல் வந்துடும். ஈர்ப்பியல்ன்றது வந்துடும். சரிங்களா? கிராவிடேஷன் அப்படின்ற சாப்டர் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த 4 சாப்டரும் உங்களுக்கு +1 புக்கில் ஸ்டேட் போர்டில் இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் தான் நம்மளோட என்சிஆர்டியுமே இருக்குது. சரிங்களா? அந்த என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்கில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம இப்போ ஸ்டேட் போர்ட் புக்லேயும் இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு முதல் சொன்னேன். ஸோ நம்ம இதை மட்டும் படித்தாலே நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு 12 கேள்விகள் வரும். அதாவது 10லேருந்து 12 கேள்விகள் நமக்கு எட்பிஎல் எப்போவுமே வரும். இந்த இந்திரவியல்ன்ற ஒரு செக்ஷனை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா எட்பிஎல்ல ஃபிசிக்ஸில் 45 கேள்விக்கு 10லேருந்து 12 கேள்விகள் கண்டிப்பாக இதில் வரும். உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் அந்த 6 சாப்டரும் உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம முதல் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? முதல் சாப்டர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதாவது மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோட்டு இயக்கம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டு இயக்கம்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ சத்யசீலன், வெல்கம் டு த கிளாஸ். ஸோ நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்னா நேர்கோட்டு இயக்கம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ நம்ம பார்த்த வரையும் சாப்டர்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ டவுட்ஸ். ஓகே தேங்க்யூ முகமது இம்ரான், தேங்க்யூ. ஸோ யாராக இருந்தாலுமே இந்த கமெண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ நேர்கோட்டு இயக்கம் ஃபஸ்ட் ஒன்று பார்ப்போம். அதாவது இயக்கம் என்றால் என்ன? நோ சார். ஓகே, தேங்க்யூ பூர்ணமதி ஆலிகை அண்ட் முகமது உமார். ஓகே, இயக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேங்க்யூ சுவாமிநாதன், தேங்க்யூ. இயக்கம் வந்து ஒன்றும் இல்லை. செந்தில் செந்தூரன், தேங்க்யூ. Which syllabus is best in NEET, NCERT or State Board? ராஜசேகர், உங்கள் கேள்வியில் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா விச் சிலபஸ் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. நீட் என்சிஆர்டியா ஸ்டேட் போர்டா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது இதில் பிரித்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. என்னென்னா என்சிஆர்டி சிலபஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது.
ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கே நம்ம நல்லா இது பண்ணாலே போதும். சரிங்களா? என்சிஆர்டின்றது என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்தோம். இப்போ எல்லாமே ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக்ஸில் எந்திரவியலில் இந்த மோஷன் நேர்கோட்டு இயக்கம் தளத்தில் இயக்கம்ன்றது நமக்கு வந்து ஒரே சாப்டராக இங்கே இயக்கவியல்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். வேறு எந்த பெரிய வித்தியாசங்கள் இதில் இல்லை. சரிங்களா? ஸோ சிலபஸை பொறுத்தவரையும் எந்த வித்தியாசமும் இல்லை. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். சரிங்களா? என்சிஆர்டி படிக்கணுமா ஸ்டேட் போர்ட் படிக்கணுமான்றது நம்ம குழப்பிக்கவே வேண்டாம். நமக்கு எல்லாமே நம்ம மாநில அரசாங்க புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி இதுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? நேர்கோட்டு இயக்கம், அதில் வந்து இயக்கம் என்றால் என்ன சொல்லுங்கள். இயக்கம் என்றால் என்ன? ஓகே, தேங்க்யூ ராஜமாணிக்கம், சுவாதி, பாஸ்கரன், தேங்க்யூ. ஸோ இயக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லை, நிலை மாற்றம். நிலை மாற்றம், சேஞ்ச் இன் பொசிஷன்னு சொல்லுவோம். சரிங்களா? சேஞ்ச் இன் பொசிஷன். இயக்கம் என்றால்னா இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லை, நிலை மாற்றம். அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நிலை மாற்றம் அதாவது நேரத்தை பொறுத்து. ஸோ இதுக்கு டெஃபினேஷன் கேட்டிங்கன்னா, நேரத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றினால் அப்பொருள் இயக்கத்தில் உண்டு என்று அர்த்தம். சரிங்களா? அப்பொருள் இயக்கத்தில் உள்ளது என்று அர்த்தம். சரிங்களா? இயக்கம்னா ஒன்றும் இல்லை, நேரத்தை பொறுத்து நிலையில் ஏற்படும் மாற்றம். சரிங்களா? இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லை, நேரத்தை பொறுத்து நிலையில் ஏற்படும் மாற்றம். சரிங்களா? ஸோ ஒரு நிலையில் இருக்க ஒரு மாற்றம் தான் அது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருள் வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? நேர்கோட்டில் இப்போ வந்து இது நேரம் வந்து 1 செகண்டாக இருக்கும்போது இந்த பொருள் இங்கே இருக்குது. சரிங்களா? நேரம் வந்து 5 செகண்டாக இருக்கும்போது இந்த பொருள் இங்கே வந்துருச்சு. நேரம் என்ன ஆகுது? 1 செகண்டாக இருக்கும்போது இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது. இந்த பொருள் இந்த நிலையை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். நேரம் 5 செகண்ட் ஆகும்போது t = 5 செகண்ட்ஸ். நேரம் 5 செகண்ட் ஆகும்போது பீன்ற ஒரு நிலைக்கு இந்த பொருள் நகர்ந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பொருள் வந்து நேரத்தை பொறுத்து, இந்த கால இடைவெளியில் இந்த நேரத்தை பொறுத்து, சரிங்களா, இந்த நேரத்தில் வந்து இந்த பொருள் என்ன இருக்குது? இயக்கம் அடைஞ்சிருக்கு. அதாவது இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் அது வந்து இயக்கத்தில் இருக்குன்னு என்ற அர்த்தம். ஸோ ஒரு பொருள் நேரத்தை பொறுத்து நிலையை மாற்றினால், ஸோ வந்து இந்த இதில் இருந்திருக்கு ஆக்சுவலி. சரிங்களா? வந்து அதோட ஆரம்ப நிலை வந்து இதில் இருந்திருக்கு. அப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 செகண்ட். அதில் வந்து அதே வந்து செகண்ட்ஸ் வந்து 5 செகண்டாக இருக்கும்போது, 5 வினாடியாக இருக்கும்போது அந்த பொருள் இங்கேருந்து இந்த நிலைக்கு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பொருள் இயக்கத்தில் உள்ளது என்று அர்த்தம். நேரத்தை பொறுத்து, அதாவது இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே அது வந்து இயக்கம் அடைந்திருக்கு என்ற அர்த்தம். ஸோ அதுதான் இயக்கம் என்றால் என்ன அப்படின்னு அர்த்தம். இயக்கம்ன்றது ஒரு பொருள் ஏற்படும் மாற்றம், நிலையில் ஏற்படும் மாற்றம். ஒரு பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம். இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் பொசிஷன் சொல்லுவோம். நிலையில் ஏற்படும் மாற்றம், நேரத்தை பொறுத்து நிலையில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த நேர்கோட்டு இயக்கம்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த இதில் இருக்குது எல்லாமே. அதாவது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொன்னாலே மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன? நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? ஸோ இந்த நேர்கோட்டு இயக்கம்ல என்ன நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில் அப்படின்னா, பொருள்கள் வந்து நேர்கோட்டில் பயணிக்க போகுது. அந்த பொருளோட இயக்கத்தை நம்ம கணக்கிட போகிறோம், அவ்வளோதான். பொருள்கள் வந்து நேர்கோட்டில் பயணிக்க போகுது. ஸோ நேர்கோட்டில் இயங்க போகுது. ஸோ அதனால அந்த பொருளோட இயக்கத்தை நம்ம கணக்கிட போகிறோம் இந்த சாப்டரில், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே எல்லாமே நேர்கோட்டு இயக்கத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளிகள். அதாவது பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? பொருள். ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது என்ன? பொருள்.
பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் இந்த பொருள்களை புள்ளிகளாக கருதுவது, இந்த பொருள்களை புள்ளிகளாக நம்ம கருதுவது. சரிங்களா? அதாவது இப்போ நான் சொன்ன ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் பயக்குது. இதே நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து நேர்கோட்டில் பயணிக்குது. சரிங்களா? இப்போ அந்த நேர்கோட்டில் இயங்கும்போது இந்த பொருள் வந்து இது கடந்த தூரம், டிஸ்டன்ஸ், சரிங்களா, தூரம், இது எடுத்துக்கொண்ட இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட், சரிங்களா, இது எடுத்துக்கொண்ட டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி, சரிங்களா, இதை மட்டும் தான் நம்ம கணக்கிட போகிறோம். சரிங்களா? இந்த பொருளோட அகலம், உயரம், நிறை, இப்போது ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் பயணிக்குது அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் பயணிக்குது. ஸோ அந்த நேர்கோட்டில் இயங்கும் அந்த பொருளோட எதை நம்ம கணக்கிட போகிறோம் அப்படின்னா, அந்த பொருளோட நிலையை கணக்கிடுவோம். பொசிஷன், நிலையை கணக்கிடுவோம். அது கடந்த தூரம், டிஸ்டன்ஸை கணக்கிடுவோம். சரிங்களா? அப்புறம் இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி, சரிங்களா. இதை தான் நம்ம கணக்கிடுவோம். அதாவது இந்த பொருள் வந்து ஒரு நேர்கோட்டில் போகும்போது அந்த பொருளோட நிலை, இடப்பெயர்ச்சி, தூரம், இதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிப்போம். சரிங்களா? பட் இந்த பொருளோட அகலம், உயரம், ப்ளஸ் இந்த பொருளோட நிறை, மாஸ், இதெல்லாமே நம்ம கணக்கிட போகிறதில்லை. சரிங்களா? இது எல்லாமே நம்ம கணக்கிட போகிறதில்லை. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். இந்த பொருளோட மாஸ், அதோட நிறையோ இல்லை அதோட அகலமோ உயரமோ, இதை வந்து இந்த பொருளோட இயக்கத்தை வந்து கணக்கிடும்போது இது எதுவுமே நம்ம எடுத்துக்க போகிறது இல்லை. சரிங்களா? நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்னா இந்த பொருளோட நிலை, இந்த பொருள் கடந்த தூரம், இந்த பொருள் எடுத்த இடப்பெயர்ச்சி, இது மட்டும்தான் நம்ம கணக்கிட போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதோட அகலம், உயரம், நிறை எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல. அப்போ இந்த பொருளை வந்து புள்ளிகளாகவே நம்ம வச்சுக்கலாம், புள்ளிகளாக நம்ம கருதலாம். இந்த பொருளை வந்து அந்த பொருள் வந்து அதோட அகலமோ உயரமோ நிறையோ எடுத்துக்காமல் இந்த பொருளை ஒரு புள்ளியாகவே நம்ம எடுத்துக்கலாம் தானே. ஏன்னா இந்த பொருளை பற்றி நம்ம அகலமும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, உயரமும் எடுத்துக்க போகிறதில்ல, நிறையும் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இதோட புள்ளியாகவே நம்ம கருதிக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். சரிங்களா? அதுதான் வந்து பொருட்களை புள்ளிகளாக கருதுகிறோம், பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஒரு பொருளை புள்ளிகளாக கருது. ஸோ நேர்கோட்டில் இயங்கும் பொருட்கள் எல்லாமே நீங்கள் புள்ளிகளாகவே எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு இது இருக்குது. அதாவது அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று தான் ஏற்கனவே இருக்கிறது தான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பொருள் கடந்த தூரம் இருக்கு இல்லையா, இந்த பொருள் கடந்த தூரம், அதாவது அந்த பொருள் கடந்த தூரம் வந்து இந்த பொருளோட அகலம், உயரம், நிறை கிடையாது, அகலம், உயரம், சரிங்களா, இதெல்லாம் விட இது அதிகமாக இருக்கணும். இந்த தூரம் வந்து அதிகமாக இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த பொருளோட அகலம் ப்ளஸ் உயரம் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கிடும்போது அது கடந்த தூரம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது இந்த அகலம், உயரம்லாம் வந்து இதை விட தூரத்தோட ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அது வந்து புள்ளிகளாகவே நம்ம கருதலாம். ஓகே, அதுதான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லணும்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியுது, இந்த பொருள்களை புள்ளிகளாக கருதுகிறோம். பொருளை, ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பொருள், பாயிண்ட்னா புள்ளிகள், பொருளை புள்ளிகளாக கருதுகிறோம். ஏன் அப்படி புள்ளிகளாக கருதுகிறோன்னா, இந்த பொருளோட அகலம், உயரம் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, நிறை இது எதுவுமே எடுத்துக்க போகிறதில்ல. இந்த பொருள் கடந்த தூரம், இடப்பெயர்ச்சி, சரிங்களா, நிலை, இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இதை புள்ளிகளாகவே நம்ம விவரிக்கிறோம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இது வரையும்? நோ டவுட். தேங்க்யூ சத்யசீலன், சாமிநாதன் தேங்க்யூ, சுர்லிரா தேங்க்யூ. ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள் சார். ஓகே ரஞ்சித், இங்கே பாருங்கள். அதாவது ஒரு பொருள், அது ஒன்றும் இல்லை, பாயிண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, புள்ளி, பாயிண்ட்னா புள்ளி, ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பொருட்கள். ஓகே, நோ டவுட். தேங்க்யூ.
ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது தேங்க்யூ பூபதி, தேங்க்யூ கணிதரன். அதாவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இப்படி இருக்குது, அது வந்து நேர்கோட்டில் பயணிக்கும்போது இந்த பொருளோட அகலமோ உயரமோ எதையுமே நிறையோ எதையுமே நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ அதனால இந்த பொருளை வந்து நம்ம ஒரு புள்ளியாகவே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த புள்ளிக்கு வந்து எதுவுமே கிடையாது இல்லையா, அகலமும் கிடையாது நிறையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை நம்ம எடுத்துக்க வேணாம். இந்த பொருள் வந்து கடந்த தூரம், அப்புறம் அந்த பொருளோட நிலை, இடப்பெயர்ச்சி, இதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரஞ்சித், உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் என்ன கேட்குறேன், ஹவ் டு ஸ்பெசிஃபை பொசிஷன். அதாவது இயக்கம்னா நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இயக்கம் எப்படி அளவிடணும், இயக்கம்ன்றது ஒன்றும் இல்லை, நிலை மாற்றம். இயக்கம்ன்றது என்னது, நிலை மாற்றம். ஓகே, ஸோ இப்போ இயக்கத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த நிலையை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஒரு பொருளோட இயக்கத்தை கணக்கிடணும் அப்படின்னா இந்த பொருளோட நிலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. ஸோ அந்த நிலையை குறிப்பிடுவது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதான் இங்கே கேட்டிருக்கேன், ஹவு டு ஸ்பெசிஃபை பொசிஷன் அப்படின்னா நிலையை குறிப்பிடுவது எப்படி, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஹவு டு ஸ்பெசிஃபை. ஸ்வாதி ஏ ஒன்ஸ் மோர் சார், எதை கேட்குறீங்க ஸ்வாதி, இதுவா ஹவு டு ஸ்பெசிஃபை பொசிஷன் அதை கேட்குறீங்களா, நிலையை குறிப்பிடுவது எப்படி கேட்குறீங்களா, இல்லை அந்த புள்ளி இதை கேட்குறீங்களா, எதுன்னு சொல்லுங்கள், அதை மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இயக்கம்ன்றது நிலை மாற்றம். ஸோ இந்த இயக்கத்தை கண்டுபிடிக்கணும், இந்த நிலையை ஃபஸ்ட், இந்த பொருளோட நிலையை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நிலையை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதான் நிலையை குறிப்பிடுவது எப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ தேங்க்யூ பாஸ்கரன். ஸோ நிலையை குறிப்பிடுவது எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ எப்படி வந்து இந்த நிலையை குறிப்பிட போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம், சரிங்களா. இந்த நிலையை குறிப்பிடுறதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது 3 ஆக்சஸ் உங்களுக்கு தெரியும், 3 ஆக்சஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட், 3 ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பாக வேணும் இந்த பொசிஷனை வந்து இது பண்ணுறது. எக்ஸ் ஒய் இசட்ன்றது ஒன்றும் இல்லை, ப்ளஸ் அடுத்ததில் பார்க்கலாம், சரிங்களா. பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அதுதான் சுவாதி நான் சொன்னேன். அதாவது பாயிண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பொருள் வந்து நேர்கோட்டில் இயங்கும்போது அந்த பொருளோட அகலமோ உயரமோ நம்ம கணக்கிட போகிறதில்ல. அந்த பொருள் வந்து எவ்வளோ தூரம் போச்சு, அந்த பொருளோட நிலை என்ன, அது ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி என்னன்றது தான் நம்ம இது பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அதனால் இந்த பொருளை வந்து நம்ம புள்ளிகளாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். புள்ளின்னா என்ன அர்த்தம், புள்ளிக்கு வந்து நமக்கு இது கிடையாது இல்லையா, அதுக்கு தனியாக வந்து உயரம் கிடையாது, அகலம் கிடையாது, நிறை கிடையாது. ஸோ அதனால் இந்த பொருளை வந்து நம்ம புள்ளியாகவே நம்ம வச்சுக்கலாம், நமக்கு அந்த இயக்கத்தை மட்டும் கணக்கிட்டால் போதும். ஸோ அதனால் அந்த பொருளை வந்து ஒரு புள்ளியாகவே நம்ம கருதலான்றது தான் அதோட கான்செப்ட், அந்த பாயிண்ட் ஆப்ஜெக்டோட கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஸ்பெசிஃபை த பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ முகமது ராஜா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு செட் ஆஃப் ஆக்சஸ் வேணும், 3 ஆக்சஸ் தேவை. நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களை சிறிய வயசு கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ், சரிங்களா. எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ். இது வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு தேவைப்படும். எப்படி பொசிஷனை வந்து இது பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 இது தேவை. இது இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது குறிப்பு சட்டகமாக இல்லை குறிப்பு புள்ளி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது குறிப்பு புள்ளி, ஓகேங்களா. குறிப்பு புள்ளின்றது நமக்கு தேவைப்படும். அது இல்லாமல் இந்த 3 ஆக்சஸ் நமக்கு தேவைப்படும், சரிங்களா. ஸோ இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ஜெட் ஆக்சஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஒய் ஆக்சஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து இசட் ஆக்சஸ். இதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த 3 ஆக்சஸ் இருக்குது, அதாவது எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ், ஓகேங்களா. இது 3மே ஒரு காமன் பாயிண்டில் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணி, ஒரு புள்ளியில் மீட் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம குறிப்பு புள்ளிங்கிறோம். குறிப்பு
புள்ளி, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட், குறிப்பு புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆரிஜின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் இது மூணுமே வந்து சந்திக்கிற இடம் தான் வந்து குறிப்பு புள்ளி, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, குறிப்பாயம் சார், குறிப்பாயம் சார், இப்போ நியூ இதில் நமக்கு போட்டிருக்காங்க குறிப்பாயம்னு போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் குறிப்பாயம்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நமக்கு கோஆர்டினேட்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இதோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு கிளாக் வைக்க போகிறோம். சரிங்களா, இங்கே வந்து ஒரு கிளாக், ஒரு கடிகாரம் வைக்க போகிறோம். ஒரு கிளாக் வைக்க போகிறோம். சரிங்களா, எதுக்குன்னா நேரத்தை கணக்கிடுறதுக்காக இங்கே ஒரு கடிகாரம் வைக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் சிஸ்டம், அதாவது இந்த ஆக்சிஸ், இந்த குறிப்பாயம் ப்ளஸ் வந்து இந்த கடிகாரம், இது ஃபுல்லாக தான் என்னன்னு சொல்லுவோம்னா, இதுக்கு பேர் என்னென்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பு சட்டகம். ஓகே, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோல் சிஸ்டம், அதாவது இந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், இந்த கடிகாரம், இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறிப்பு சட்டகம், அதாவது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி சார், இதை வச்சு நம்ம எப்படி நிலையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எப்படி நிலையை கண்டுபிடிக்கிறது அப்படி தான் பார்த்தோம். இந்த நிலையை கண்டுபிடிக்கிறது ஆக்சஸ் வேணும், குறிப்பு வாயம் வேணும், ஸோ அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதுவும் வேணும். ஸோ இதை வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வரைங்க. அதாவது இந்த ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின். ஓகேங்களா, இங்கே வந்து அந்த கடிகாரம் இருக்குது. சரிங்களா, இங்கே வந்து அந்த கடிகாரம் இருக்குது. இப்போ அந்த பொருள் வந்து இப்படி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். பொருள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து நீங்களும் நானும் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பொருளை பார்க்குறோம். இந்த பொருள் வந்து இப்படி இந்த சைடு நகருது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இப்படி நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த பொருள் வந்து எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி நகர்கின்றது அர்த்தம். சரிங்களா, அதே பொருள் வந்து இந்த சைடில், இந்த ஒய் ஆக்சிஸ் பக்கம் இப்படி கொஞ்ச நேரம் கழித்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் பக்கம் நகர்ந்தது அப்படின்னா, அதே பொருள் ஒய் ஆக்சிஸை பொறுத்து நகர்கிறது என்ற அர்த்தம். சரிங்களா, இந்த பொருள் வந்து ஒய் ஆக்சிஸை பொறுத்து நகர்கின்றது என்ற அர்த்தம். இதே பொருள் வந்து இந்த சைடு, இந்த ஜெட் ஆக்சிஸ் பக்கம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஜெட் ஆக்சிஸ் பக்கம் வந்தது அப்படின்னா, இந்த பொருள் வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்து இயக்கத்தில் இருக்குது என்று அர்த்தம். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எக்ஸ் அச்சு இல்லையா, எக்ஸ் அச்சு. இது வந்து ஒய் அச்சு, இது இசட் அச்சு. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ அதுதான் வந்து இதில் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றது யாரும் இல்லை, நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா, நம்ம தான். இங்கே ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது யாரும் இல்லை, அதை குறிப்பு சட்டகம்ன்றது யாரும் இல்லை, அதாவது நம்மளை குறித்து. இப்போ இந்த பொருள் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா, இங்கே இருக்கும்பொழுது நீங்கள் இந்த பொருளை பார்க்குறீங்க. இந்த பார்க்கும்பொழுது இந்த பொருள் கொஞ்ச நேரம் கழித்து இந்த பக்கம் நகருது அப்படின்னா, இந்த எக்ஸ் அச்சை, இந்த எக்ஸ் அச்சின் திசை இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் அச்சின் திசை இருக்குல்ல, இந்த எக்ஸ் திசை நோக்கி இந்த பொருள் நகருதுன்றது உங்களை பொறுத்து தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா, இந்த எக்ஸ் நோக்கி நகருது அப்படின்றது உங்களை பொறுத்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படி நகருது அப்படின்னு சொன்னால், இந்த குறிப்பு புள்ளி இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலையை வந்து இங்கேருந்து இங்கே மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பொருளோட நிலை இங்கே இருந்தது, கொஞ்ச நேரம் கழித்து எக்ஸ் அச்சின் திசையை நோக்கி இங்கே நகர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்க்கும், அது அந்த பொருள் இங்கே இருந்தது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழித்து இங்கே நகர்ந்தது அப்படின்னா, இந்த குறிப்பு புள்ளி வச்சு பார்க்கும்பொழுது நிலை இங்கே இருந்தது, கொஞ்ச நேரம் கழித்து இந்த எக்ஸ் அச்சை நோக்கி நகர்ந்துருக்கு என்ற அர்த்தம். அதே மாதிரி தான் இன்னொரு நீங்கள் இது வந்து இசட் அச்சை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா,
உங்களை பொறுத்து பார்க்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த குறிப்பு புள்ளியிலேருந்து பார்க்கும்பொழுது இசட் ஆக்ஸை நோக்கி நகருது என்று அர்த்தம். சரிங்களா, அதுதான் வந்து என்னென்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குறிப்பு சட்டகம். இதுக்கு இன்னொன்று இது சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க ட்ரெயினில் போகிறாங்க, நம்ம அங்கே வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுனா ட்ரெயின் வந்து இத்திசையில் மூவ் ஆகுது நமக்கு தெரியும். சரியா, அதுவே வந்து அங்கே இருக்க ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்க ஒருத்தருக்கு என்ன அவர் பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த சரௌண்டிங்லாம் மூவ் ஆகுது, நம்மளாம் மூவ் ஆகிற மாதிரி நடக்கும் இல்லையா, நம்ம நகர்கிறோம், நம்ம இந்த சைடு நகர்றோம்னு நினைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ட்ரெயினில் போகும்போது என்ன ஆகும், இப்போ ட்ரெயினில் வந்து நம்ம இப்படி இந்த சைடு போகும்பொழுது இங்கே இருக்க பொருட்கள்லாம் இந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. பட் அது வந்து என்ன ஆகும், நம்ம வந்து நம்ம இயக்கத்தில் இருக்கனால அது அப்படி தெரியுது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும், இப்போ இங்கே ஒரு கார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு கார் இருக்குது, நீங்கள் ட்ரெயினில் இதான் வந்து ரயிலில் போகிறீங்க, நீங்கள் ரயிலில் போகும்போது இங்கே ஒரு கார் இருக்குது, ட்ரெயின்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த கார் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சைடில், ஆனால் நீங்கள் தான் மூவ் ஆகுறீங்க, அதை நீங்கள் தான் நகர்ந்துட்டுருக்கீங்க, இந்த கார் வந்து இந்த திசையில் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆனால் இந்த கார் வந்து ஓய்வு நிலையில் இருந்தால் கூட உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குறிப்பு சட்டகம் தான், உங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். உங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாம் இந்த திசையில் நோக்கி இயக்கத்தில் இருக்குது என்ற அர்த்தம். சரிங்களா, அதுவே இங்கே ஒருத்தர் பார்க்கும்போது, இங்கே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து உங்களை பார்க்கும்போது என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து இந்த திசையில் ரயிலில் இந்த திசையில் இயக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி இருக்குன்னா, இவரை பொறுத்து, அதாவது இவரை குறித்து பார்க்க இந்த குறிப்பு சட்டகம், இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது இவர் இப்போ. சரிங்களா, ஸோ இவர் வந்து உங்களை பார்க்கும்போது நீங்கள் இதில் இருப்பீங்க, நீங்கள் வந்து இவரை பார்க்கும்போது உங்களோட நீங்கள் இப்போ ஃப்ரேம் ஆஃப் நீங்கள் குறிப்பு சட்டகமாக இருக்கும்பொழுது இவர் வந்து இந்த சைட்லேருந்து நகர்ந்து கொண்டிருக்க மாதிரி இருக்கும். அதுவே இவர் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து ரயிலில் இந்த திசையை நோக்கி நகர மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பற்றி? சுரளிராஜ் எதை சொல்லணும் சுரளிராஜ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? குறிப்பு சட்டகம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பற்றி? ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா சொல்லுங்கள், மறுபடியும் பார்க்கலாம், இல்லைனா அடுத்தது நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ பூர்ணமதி ஆளிகை. ஸோ அடுத்தது நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து நேர்கோட்டு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. மணிகர்ணிகா தேங்க்யூ, ஸ்வாதி, சுரளி, ரஞ்சித் தேங்க்யூ, முகமது இம்ரான் தேங்க்யூ, தினேசன் தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் டைமென்ஷன் மோஷன், அதாவது நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். நேர்கோட்டு இயக்கம். இப்போது இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கலாம், இந்த இமேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கார். சரிங்களா, ஒரு காரோட நிலைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு காரோட நிலைகளை கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ராஜமாணிக்கம். ஸோ இந்த 0ன்றது ஆரிஜின். சரிங்களா, ஆரம்ப இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிலை, 40 மீட்டர்ன்றது நிலை, 80 மீட்டர்ன்றது நிலை, 120 மீட்டர்ன்றது நிலை தான். இது வந்து இதுவும் நிலை தான். இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன், அதாவது நம்ம நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது நம்ம இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துடலாம், திசையை பற்றி பார்த்துடலாம். இப்போ நேர்கோட்டு இயக்கமில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பொருள் நேர்கோட்டில் பயணிக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா முன் பின் அந்த மாதிரி 2 இருக்கும் இல்லையா, முன் பின் இல்லையா. முன்க்கு வந்து மிகை, அதாவது ப்ளஸ் இது இருக்கும், சைன் இருக்கும். அடுத்து வந்து பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பின் திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறை திசை இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் இப்போ அதே நேர்கோட்டு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, இதில் வந்து மேலே போகும் திசைக்கு வந்து மிகை திசையாகவும், கீழே போகும் திசைக்கு வந்து குறை திசையாகவும் கருதுவோம். சரிங்களா, தேங்க்யூ பூபதி பாஸ்கரன், சுவாமிநாதன், முகமது ராஜா தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆரிஜின்ஸ் எல்லாமே, அதாவது இது வந்து இந்த 0க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே மிகை திசைகள், இந்த 0க்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே குறை திசைகள். ஓகே, 0க்கு அந்த சைடு இருக்கிறது எல்லாமே மிகை திசைகள், 0க்கு
லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே குறை திசைகள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ சுகந்த். ஸோ இதெல்லாமே நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு காரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு கார் வந்து இயக்கத்தில் இருக்குது, ஒரு கார் வந்து இயக்கத்தில் இருக்குது. இது வந்து அந்த இயக்கத்தோட நிலைகள், அந்த காரோட நிலைகளை குறிக்குது. இது எல்லாமே இந்த காரோட நிலைகளை சொல்கிறாங்க. 40, 80, 120, 160 எல்லாமே அந்த காரோட நிலைகளை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாத் லென்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பாத் லென்த்ன்றது தூரம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாத் லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸ், அதாவது தூரம், கடந்த தொலைவுன்னு சொல்லுவோம். தூரம் சொல்லலாம், இல்லைன்னா தொலைவுன்னு சொல்லுவோம். தொலைவு, தூரம் இல்லைன்னா தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை பார்க்கலாம். பாத் லென்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது கடந்த பாதையின் அளவு. பாத் லென்த் அப்படின்னா பாதையின் அளவு, பாதையின் அளவு, அதுதான் வந்து டிஸ்டன்ஸ், தூரம், தொலைவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு காரு, இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நேர்கோட்டில் போகுது. சரிங்களா? ஸோ இதோட பாதைன்றது பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த நேர்கோடு தான் இதோட பாதை. சரிங்களா? இதுதான் அதோட பாதை, பாத் அப்படின்னு சொல்லுவோம். பாதை, பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாதையோட அளவு என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் தூரம். சரிங்களா? அதுதான் தூரம், இல்லைன்னா தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். தொலைவு. ஓகே, தூரம் இல்லைன்னா தொலைவுன்னு கூட சொல்லலாம். அந்த பொருள் கடந்த மொத்த தூரம், இல்லை அந்த பொருள் கடந்த பாதையின் நீளம் அப்படி சொல்லலாம். பொருள் கடந்த பாதையின் நீளம். சரிங்களா? பொருள் கடந்த பாதையின் நீளம். ஸோ வந்து பாத் லென்த், அதாவது தூரம் அப்படி அதை பார்த்தோம் அப்படின்னா, பாதையின் நீளம் இல்லை தூரம், தொலைவு அதை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு, ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் குவான்டிட்டி. சரிங்களா? ஸ்கேலார் குவான்டிட்டி, அதாவது ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார் அளவுனா என்ன? எண் மதிப்பு, மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். எண் மதிப்பு, மேக்னிடியூட், எண் மதிப்பு இருக்கும். திசை என்பது இருக்காது. இன்னொன்று சொல்லுவோம், ஸ்கேலார் அளவுக்கு இன்னொன்று சொல்லலாம், அதாவது திசையில்லா அளவுன்னு சொல்லுவோம். திசையில்லா அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது பாத் லென்த்துக்கு, அதாவது தொலைவு வந்து பார்த்திங்கன்னா அது தூரம்ன்றது ஒரு ஸ்கேலார் அளவு. ஸ்கேலார்ன்றப்போ அதுக்கு மேக்னிடியூட், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். திசைன்றது இருக்காது. சரிங்களா? திசை என்பது இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம 200 மீட்டரில் இதாக எடுத்துக்கலாம். இப்போ 200 மீட்டர் தொலைவு வந்து 200 மீட்டர் அப்படின்னா, இந்த 200 மீட்டருங்கிறது எண் மதிப்பு மட்டும்தான், மேக்னிடியூட் மட்டும்தான், எண் மதிப்பு மட்டும்தான். சரிங்களா? இதில் வந்து ப்ளஸ் கிடையாது, மைனஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த தொலைவுன்றது திசையை பொறுத்து இருக்காது. சரிங்களா? அதுக்கு வந்து திசை என்பது கிடையாது, எண் மதிப்பு மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதில் ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓபி, அதாவது அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவில் இருக்குது. சரிங்களா? அங்கேருந்து பி வரையும் ட்ராவல் ஆகுது. ஸோ இதோட தொலைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட தொலைவு, இந்த கார் கடந்த தொலைவு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. தொலைவு, அதாவது தொலைவுன்றது என்னன்னு சொல்லலாம், பாதையின் நீளம்னு சொல்லலாம் இல்லையா? பாதையின் நீளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் வந்து ஓலேருந்து பி போகுது, அது கடந்த தொலைவு என்ன, அதோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார் வந்து
ஓ என்ற நிலையில் ஆரம்பத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் ஓலேருந்து பி வரையும் போகுது. ஸோ அதோட கடந்த தொலைவு என்ன? 360. வெரி குட். சுகந்த் சொல்லியிருக்கிறாரு 360. வெரி குட். ஸோ 360 மீட்டர். ஸோ இது கடந்த பாதை என்ன? இதுலேருந்து இதுதான் அந்த பாதை. இந்த பாதையின் நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 360 வரையும். இது 40 40 40 எல்லாமே 40லேருந்து தான் இருக்குது. ஸோ அதனால் 360 மீட்டர். ஓகே, தேங்க்யூ மணிகர்ணிகா, சுவாமிநாதன், ராஜசேகர். வெரி குட் வெரி குட். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க சரிங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். செந்தூரன் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெரி குட். ரஞ்சித் தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்தது கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆப்ரேஷன் போகலாம். ஓபி ப்ளஸ் பிக்யூ, அதாவது அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓல இருக்குது சரிங்களா? அடுத்து வந்து பி வரையும் போயிருக்கு. அடுத்து அங்கேருந்து பியிலேருந்து கியூ வரையும் வந்திருக்கு. ஸோ பாதை பார்த்தீங்கன்னா இந்த பாதை சரிங்களா, மறுபடியும் ப்ளஸ் இந்த பாதை. ஸோ இதுக்கான இது என்ன? இதுக்கான தொலைவு என்ன சொல்லுங்கள்? இது கடந்த தொலைவு இல்லை பாதையின் நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி ப்ளஸ் பிக்யூ. இதோட ஆன்சர் சொல்லுங்கள். பாத் லென்த்துன்றது ஒன்றும் இல்லை. அதாவது என்ன இருக்குன்னா, அந்த கார் வந்து ஓலேருந்து பிக்கு வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி பி டு கியூ வந்துருக்கு. ஓகே, 480 மீட்டர்ஸ் ராஜசேகர் சொல்லியிருக்காரு. முகமது வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே வெரி குட். ஸோ 440 வராது சுகந்த். தேங்க்யூ தேங்க்யூ முகமது உமார், மணிகர்ணிகா, ரஞ்சித் தேங்க்யூ. ஸோ கரெக்ட். ஓபின்றது பாதையின் நீளம் நம்ம எடுத்துக்கலாம். ஓபியோட பாதையின் நீளம் வந்து நமக்கு தெரியும் 360 மீட்டர். அப்புறம் வந்து பியிலேருந்து கியூ, அந்த கார் வந்து பியிலேருந்து கியூ வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து கியூ எவ்வளோ பார்த்தோம்னா இங்கேருந்து 40 மீட்டர், இங்கேருந்து இங்கே வரையும். அப்புறம் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 40 மீட்டர், இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். ஸோ 40 40 40 வந்து பார்த்தீங்கன்னா 120 மீட்டர். ஸோ ஓபின்றது 360 மீட்டர் ப்ளஸ் பிக்யூன்றது 120 மீட்டர். அப்போ 480 மீட்டர். கடந்த மொத்த தொலைவு வந்து 480 மீட்டர். சுரளிராஜ் 480 மீட்டர் வருமா? ஓகேங்களா? கடந்த மொத்த தொலைவு தான். கடந்த 520 மீட்டர் வராதுங்களே ராஜமாணிக்கம். என்னன்னு பார்த்தோன்னா ஓலேருந்து பி வரையும் போகுது. நல்லா கேட்டுக்கோங்க. ஓலேருந்து பி வரையும் போகுது, அப்புறம் பியிலேருந்து கியூ வரையும் போகுது அந்த கார் சரிங்களா? ஸோ ஓலேருந்து பி போகும்போது அதோட பாதையின் நீளம் என்ன? ஓ டு பி ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஓ டு பி கண்டுபிடிச்சிங்க. ஓபி வந்து 360 மீட்டர். பியிலேருந்து கியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும். பியிலேருந்து கியூ எவ்வளோ கடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 360லேருந்து 320க்கு 40 மீட்டர், இங்கேருந்து 220க்கு இன்னொரு 40 மீட்டர், 280லேருந்து 240 வரதுக்கு இன்னொரு 40 மீட்டர். ஸோ 40 40 40 பார்த்தீங்கன்னா அந்த பியிலேருந்து கியூ வரதுக்கு 120 மீட்டர் சரிங்களா? ஸோ 360 மீட்டர். இங்கே வந்து ஓபின்றது 360 மீட்டர், பிக்யூன்றது ப்ளஸ் 120 மீட்டர் சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து 480 மீட்டர். கடந்த மொத்த தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 480 மீட்டர் சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நாளைக்கு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா? நாளைக்கு இதே கிளாஸ் டைமிங்ஸ் தான். நீங்கள் அந்த ஸ்கெடியூல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கெடியூல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? அந்த கால அட்டவணை, அந்த கால அட்டவணையை, வகுப்பு கால அட்டவணையை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? அது வந்து இந்த இணையதளத்தில் இருக்குது சரிங்களா? அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது கூட நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா? நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து www.neettamil2021.com அதுக்கு போங்க. அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த லைவ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதில் போகலாம். அப்படி இல்லைனா இங்கே கிளிக் ஹியர்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளேயும் போகலாம். ஸோ இங்கே லைவ் ஆன்லைன் கிளாஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நேரலை வகுப்பு பற்றி அந்த கால அட்டவணை கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் ஹியர்னு சொல்லி அந்த ஒரு பட்டன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகும் சரிங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிக்கிட்டா நாளைக்கு என்ன ஸ்கெடியூல், இந்த மாதத்துக்கான எல்லா ஸ்கெடியூலும், இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா வகுப்போட கால அட்டவணை அதில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளை மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.